வெல்கம் பேக் டு மை சேனல். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் கேழ்வரகு அடை. இது மார்பு சளிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டினியூஸாக மார்பு சளி இருக்குது, சிரப்பு கொடுத்து டேப்லெட் கொடுத்து கூட சரியாகாத குழந்தைங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும், நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும். இது உணவே மருந்து என்ற கணக்கில் தான் இது. நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்லேயே குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். மார்பு சளியில் அவங்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு நான் 150 மில்லிகிராம் எடுத்திருக்கேன் நான். அடுத்தது ஒரு சின்ன கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது கல்யாண முருங்கைத்தழை. அது ஒரு 10லேருந்து ஒரு 15 எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, அது ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. திட்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வடவம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுதான் கல்யாண முருங்கை தழை. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இது கல்யாண முருங்கை தழை. இது தாங்க மார்பு சளியை உடனடியான தீர்வு கொடுக்கறது. இது கிராமங்களில் கல்யாண முருங்கை தழைன்னு கேட்டாலே தெரியும், இல்லைனா சுடுகொட்டை மரம் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது மார்பு சளி எடுக்கிறது இதுக்கு மட்டும் கிடையாது. இது உங்களுக்கு சளி போகணுன்னா கஷாயம் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். கஷாயம் போட்டு குடிக்கலாம். இல்லை நீங்கள் காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ நல்ல ஒரு மெடிசன். இதுலேருந்து இது சளிக்கு ரொம்ப நல்லது. அந்த சளி போகவே மாட்டேங்குது. சிலவங்க டிபிக்கு கூட இது ஒரு மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை ஒரு 2-3 டேஸ் நீங்கள் இந்த கேழ்வரகு மாவில் இந்த கீரையோட இந்த கல்யாண முருங்கை தழையை நீங்கள் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைகள் அதுவும் எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கோடை காலத்தில் சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா வேர்வையினால் தலையில் தண்ணி கொடுத்து அவங்களுக்கு சளி பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். இது செய்முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் கேழ்வரகு மாவை எடுத்து கொட்டிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேழ்வரகு மாவை எடுத்து கொட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், அடுத்தது முருங்கைக்கீரை ஒரு கத்தைன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த முருங்கைக்கீரையை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா உருவிட்டு சின்ன சின்னதாக நல்லா அரிஞ்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்க, கீரை வச்சாலும் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்றவங்க நீங்கள் அடையில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த முருங்கைக்கீரை இருக்கிறதே தெரியாது. குழந்தைங்க நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கல்யாண முருங்கை தழை ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கலாம். நான் 12 தழையை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்னதாக அரைஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடகம் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது காஞ்ச மிளகாய் நான் 3 எடுத்துக்கிறேன். இது இன்றைக்கி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது நான் மிளகாய் சின்ன சின்னதாக இது மாதிரி கிள்ளி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். போதுமான அளவு தண்ணி நீங்கள் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசையணும். ஒரே முட்டை நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா ரொம்ப மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா அடை வராது. இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் தான் நீங்கள் மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். எனக்கு இப்போது 2 உருண்டைக்கு நான் அடை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு நீங்கள் அதை தட்டி விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் அடை வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணியை தொட்டு நல்லா அடையை பெருசாக்கிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் தின்னாக எடுத்துக்கணும், சரிங்களா? ரொம்ப இது திக்காக இருந்ததுன்னா வேகாது. நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றிக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி வெந்திருக்கும். ஒரு 5 to 10 minutes ஒரு சைடு வேக வைங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா வெந்திருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதை நீங்கள் மார்னிங் குழந்தைங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.